I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் மாடல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரெடிமேடாக சென்டென்சஸ் எல்லாமே டயலாக்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதில் இருக்கிற டயலாக்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களால் பேச முடியாது கண்டினியூஸாக. அதுக்கு பதிலாக இதில் இருக்கிற சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும், இல்லைன்னா சொல்லி பார்க்கணும். ஸோ தட் இஸ் த ப்ராக்டிஸ் டு ரிமெம்பர் திஸ் ஸ்ட்ரக்சர். இஃப் யூ நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சென்டென்ஸ் யூ கேன் ஃப்ரேம் ஈஸிலி. இப்போ டிட் யூ ஆஸ்க் அப்படின்னு ஃபஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்க் அப்படிங்கிற வேர்டு எடுத்துடணும். ஆஸ்க் அப்படிங்கிற வேர்டு வெர்பு, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. அந்த வேலையை குறிக்கும் வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வெர்பை நீங்கள் அப்ளை பண்ணணும். டிட் யூ ரீட், டிட் யூ கிவ், டிட் யூ ட்ரிங்க். இதே மாதிரி டிட்ல ஆரம்பிக்கிற கொஸ்டின் ஒரு 10 சென்டென்சஸ் 10 கொஸ்டின்ஸ் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகத்தில் நின்றும். ஸோ டோன்ட் மெமரைஸ் தீஸ் சென்டென்சஸ். அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் மோர் தென் 500 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சென்டென்சஸோட மீனிங் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன் in order to reduce the duration of this video. Did you ask? நீங்கள் கேட்டிங்களா? டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வெர்பு வந்து ப்ரெசன்ட் வெர்பு தான் இருக்கணும். ஆஸ்க்டு அப்படின்னு இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஃபார்ம் இருக்கக்கூடாது. டிட் யூ ஆஸ்க், டிட் யூ கிவ், டிட் யூ ஆஸ்க் தம், அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்களா? தம் அப்படின்னா அவர்கள். டிட் யூ ஆஸ்க் தம் ஒய், அவங்ககிட்ட ஏன் அப்படின்னு கேட்டிங்களா? டிட் யூ ஆஸ்க் தம் ஒய். கொஞ்சம் ஸ்பீடாக நான் இந்த சென்டென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் மீனிங் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோடைய ஸ்பீடை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ டிட் யூ ஆஸ்க் தம், அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்களா? டிட் யூ ஆஸ்க் தம் ஒய், அவங்ககிட்ட நீங்கள் ஏன்னு கேட்டிங்களா? டிட் யூ ஆஸ்க் தம் ஒய். டிட் யூ ஆஸ்க் தம் ஒய் தே டோன்ட் வாண்ட் டு பை, ஏன் அவங்க வாங்க விரும்பலை அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டிங்களா? டிட் யூ ஆஸ்க் தம் ஒய் தே டோன்ட் வாண்ட் டு பை புக்ஸ், புக்ஸ் ஏன் அவங்க வாங்க விரும்பலைன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்களா? யூ டிட் நாட் ஆஸ்க் தம், நீங்கள் கேட்கல. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் புக்கு வாங்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் கேட்கல. யூ டிட் நாட் ஆஸ்க் தம் ஒய் தே டோன்ட் வாண்ட் டு பை புக்ஸ். ஒய் டசன்ட் ரவி ப்ராக்டிஸ் எனிமோர். இந்த இடத்துல டஸ் வந்திருக்கு பாருங்க. ரவி அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால டஸ் வந்திருக்கு. அந்த இடத்துல 2 பேர் இருந்தாங்கன்னா டூ வந்திருக்கும். ஒய் டசன்ட் ரவி ப்ராக்டிஸ் எனிமோர். ரவி ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல இப்போல்லாம்? ஹி டஸ் நாட் ஹாவ் மச் ஃப்ரீ டைம், அவருக்கு ஃப்ரீ டைமே இல்லை. ஹி டஸ் நாட் ஹாவ். டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி தேர் லெசன்ஸ் கேர்ஃபுல்லி. எல்லா மாணவர்களும் அவங்களுடைய பாடங்களை கேர்ஃபுல்லாக படிக்கிறாங்களா? நோ, நாட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி கேர்ஃபுல்லி. இல்லை, எல்லா மாணவர்களும் கேர்ஃபுல்லாக படிக்கலை. வாட் அபவுட் யூ, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வாட் அபவுட் யூ, ஐ டூ மைண்ட் கேர்ஃபுல்லி, நான் என்னுடையதே கேர்ஃபுல்லாக படிக்கிறேன். இந்த இடத்துல படிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. பட் ஐ டூ மைண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னா அந்த சீக்வன்ஸில் வர்றப்ப அந்த மீனிங்கை நம்ம எடுத்துக்கணும். தெர் இஸ் நோ பார்க்கிங் ஜோன் ஹியர். இந்த இடத்துல பார்க்கிங் ஜோன் எதுவுமே இல்லை. ஒய் டோன்ட் யூ பார்க் யுவர் கார் இன் தி நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட், அடுத்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஏன் பார்க் பண்ணக்கூடாது? Why don't you park your car in the next street? It is already filled there. அந்த இடத்துல எல்லா இடமும் ஃபில் ஆயிடுச்சு. Shall we move to some other place? வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாமா? எஸ் வி ஷால். ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம் பாருங்கள். எஸ் வி ஷால். வி ஷால் மூவ் அப்படின்னு சொல்லாமல் எஸ் வி ஷால்னு சொன்னாலே போதும். ஐ ஆல்வேஸ் டிரைவ் மை கார் ஸ்லோலி. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். டிட் யூ ரீட் த நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்களா? நோ, ஐ டிட் நாட் ரீட். ஸோ கொஸ்டின் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஆன்சரும் அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஷால் ஐ ஹாவ் நவ், நான் இப்போ இந்த நியூஸ் பேப்பரை வச்சு ரீட் பண்ணலாமா? எஸ் தேர் இட் இஸ். ஓகே, அங்கே இருக்குது. தேங்க்ஸ் அ லாட், ஐ வாண்ட் டு ரீட் அன் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் அப்படின்னா கட்டுரை. ஆர் யூ ரீடிங் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் ரெகுலர்லி? நீங்கள் ரெகுலராக அந்த நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரீடிங்? எஸ் ஐ ஆம் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் ரெகுலர்லி. ஆமாம், படிச்சிட்ருக்கேன். கொஸ்டின் ஆர் யூ ரீடிங்னு இருக்குது, ஆன்சர் ஐ ஆம் ரீடிங் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த டென்ஸோ, அதாவது கொஸ்டின் எந்த டென்ஸோ அதே டென்ஸில் ஆன்சர் சொல்லணும். த சில்ட்ரன் என்ஜாய் தட் பிளே, டோன்ட் தே. த டோன்ட் தே அப்படிங்கிறது கொஸ்டின் டேக். த சில்ட்ரன் என்ஜாய் தட் பிளே. பிளே அப்படின்னா மூவி, ட்ராமா, எனிதிங். எஸ் தே டூ. ஸோ கொஸ்டின் டேக்லேருந்து ஆன்சர் எடுத்துட்டோம். தே என்ஜாய் தட் பிளே. இட் ரெயின்ஸ் எ லாட் ஹியர், டசன்ட் இட்?
Doesn't it? Yes, it rains a lot here. ஆமாம், இங்கே ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. Rain is important for all. Yes, I agree. Please tell. தயவு செய்து சொல்லுங்க. Please tell all of us. தயவு செய்து எங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. Please tell all of us when they call. Please tell all of us when they call. அவங்க கூப்பிடுறப்ப எங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. Please tell all of us when they call to attend the interview. இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண கூப்பிடுறப்ப நீங்கள் தயவு செய்து எங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள். இந்த இன்டர்வியூ ஸ்பெல்லிங் பாருங்கள், அதில் வர்ற ஆர் வந்து சைலண்ட். ஸோ இன்டர்வியூ அப்படி தான் சொல்லணும், அந்த ஆரை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, அது சைலண்ட். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்டர்வியூ. லெட் அஸ் ஷேர் த இன்ஃபர்மேஷன். ஷேர் பண்ணிக்கிறோம் இன்ஃபர்மேஷனை. டோன்ட் யூ டெல் அஸ். நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் சொல்லுவீங்கள, அந்த மாதிரி அர்த்தம். பேங்க்கில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, இது எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ். அந்த டிரான்சாக்ஷனை ஷார்ட்டாக பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க்கில் போய் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறத பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கூலில் போய் படிக்கிறத ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லலாம். ஒய் டிட் யூ போஸ்ட்போன் பேங்கிங்? வாட் டிட் யூ ரெஃபர் தம்? அவங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணீங்க? வாட் டிட் யூ விஷ் டு சி? உங்களுக்கு என்ன பார்க்க விருப்பம்? எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின். வாட் டிட் யூ விஷ் டு சி? என்ன பார்க்க விரும்புனீங்க நீங்கள்? வேர் டிட் யூ ஸ்டே தேர்? எங்கே தங்கியிருந்தீங்க? வாட் டிட் யூ ஃபர்கெட் டு பிரிங்? என்ன கொண்டு வர மறந்துட்டீங்க? ஒய் டிட் ஹி மீட் தம்? ஏன் அவர் அவங்கள பார்த்தாரு? ஒய் டிட் ஹி மீட் தம்? ஐ வாஸ் த்ரில்ட் டு ஹியர் த நியூஸ். த்ரில்டு அப்படின்னா ஷாக் ஆகிற மாதிரி, எக்ஸைட் ஆகிற மாதிரி. ஐ வாஸ் த்ரில்டு டு ஹியர் த நியூஸ். அந்த நியூஸ் கேட்குறப்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஹவு டு யூ லைக் யுவர் நியூ ஸ்கூல்? உன்னோட புது ஸ்கூல் எப்படி இருக்குது? உனக்கு பிடிச்சிருக்கா? ஹவு டு யூ லைக் யுவர் நியூ ஸ்கூல்? இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு மீட் ஸோ மெனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ். புது மாணவர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு மீட் ஸோ மெனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் ஷியோர் தே ஆர் ஹாப்பி. நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஹீ இஸ் நாட் ஷியோர் அபவுட் தேர் அரைவல். அரைவல் வருகை. ஸோ அவர்களுடைய வருகையை பற்றி அவர் உறுதியாக தெரியலை, அவருக்கு உறுதியாக தெரியலைன்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் ஷியோர் அபவுட் தேர் அரைவல். We did not want to ask anything from them. நாங்கள் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே கேட்கல. We did not want to ask. இங்கிலீஷில் பேசுகிறப்ப பேச்சு வழக்கில் சில கிராமர் ரூல்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன்ஸ் எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் வாட் ரீசன் தே அப்ளை? என்ன ரீசனுக்காக தே அப்ளை? ஃப்ரம் வேர் ஹீ இஸ் கம்மிங்? அவர் எங்கேருந்து வர்றாரு? டு ஹூம் ஹீ வாண்ட்ஸ் டு கிளாரிஃபை? அவர் யார்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு? அவர் ஃப்ரெண்டு உதவி பண்ணிட்டார், அதனால் அவர் ஒர்க்கை முடிச்சிட்டார். வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் ஒர்க். ஹாவ் யூ அப்ளைட் ஃபார் தேட்? நீங்கள் அதுக்காக அப்ளை பண்ணிட்டீங்களா? ஹாவ் யூ அப்ளைட் ஃபார் தேட்? ஹாவ் யூ கிவன் தேட்? ஹாவ் யூ டேக்கன் தேட்? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டு பழகலாம். எஸ், ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் தேட். இஸ் தி மேனேஜர் எ வெல் எஜுகேட்டட் மேன்? மேனேஜர் வந்து படிச்சிருக்கிறாரா? எ வெல் எஜுகேட்டட் மேன், நல்லா படிச்சிருக்கிறாரா? ஆர் தீஸ் திங்ஸ் ஒர்த் டு பை? இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கலாமா? ஒர்த்தாக இருக்குமா? ஆர் தீஸ் திங்ஸ் ஒர்த் டு பை? ஹி மேட் செவரல் மிஸ்டேக்ஸ். அவர் நிறைய தப்பு விட்டார். ஹி மேட் செவரல் மிஸ்டேக்ஸ். ஷி டோல்டு ஹிம் ஹர் ஆனஸ்ட் ஒப்பீனியன். இந்த ஆனஸ்ட், ஹெச்ஓஎன்இஎஸ்டி, ஹெச் சைலண்ட்டு. ஸோ ஆ சவுண்டு தான் வரணும், ஹெச் சவுண்டு வரக்கூடாது. ஆனஸ்ட் அப்படி தான் வாசிக்கணும், ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, அந்த ஹா சவுண்டு வரக்கூடாது. ஷி டோல்டு ஹிம் ஹர் ஆனஸ்ட் ஒப்பீனியன். அவளுடைய நேர்மையான, அவளுடைய டைரக்டான ஒப்பீனியனை அவள் சொல்லிட்டான். ஷீ டோல்டு ஹிம். ஐ ஹாவ் நோட்டிஸ்டு ஆஃபன். ஆஃபன்னா மெனி டைம்ஸ். நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். ஹீ ஸ்பீக்ஸ் காம்லி. அவர் அமைதியாக பேசுவார். டிட் யூ நோட்டீஸ் ஹிம்? நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? டிட் யூ நோட்டீஸ் ஹிஸ் ஸ்பீச்? அவருடைய பேச்சை கவனிச்சிருக்கீங்களா? ஒய் டோன்ட் யூ ஆஸ்க்? ஏன் அவர்கிட்ட கேட்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ ஆஸ்க் தம்? ஏன் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ ஆஸ்க் தம் ஃபார் எ ஹெல்ப்? ஏன் அவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடாது? டோன்ட் யூ நோ ஹவு டு ஆஸ்க்? அவங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியலையா? டோன்ட் யூ நோ ஹவு டு ஆஸ்க்? டு யூ ஃபீல் எம்பரேசிங்? இந்த எம்பரேசிங் அப்படிங்கிற வார்த்தை தர்ம சங்கடம்னு அர்த்தம். கூச்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். டு யூ ஃபீல் எம்பரேசிங்? கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? டு யூ ஃபீல் ஷை? இந்த ஷை அப்படிங்கிறது வெட்கம் இல்லை, கூச்சம்னு அர்த்தம். டு யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் யூ டேக் மெடிசன்? உன்னுடைய ஃப்ரெண்டும் நீயும் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்களா? இந்த இடத்துல பாருங்கள், டூ வந்திருக்கு. ஸோ 2 பேர் இருக்கிறனால ஒருத்தர் இருந்தார்னா டஸ் ஹீ டேக் மெடிசன் அப்படின்னு வரும். டூ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் யூ டேக் மெடிசன்? ஹீ டசன்ட். அவர் எடுத்துக்கல. பட் ஐ டேக். நான் எடுத்துக்கிட்டேன்.
நான் எடுத்துக்கிறேன். பட் ஐ டேக். ஹீ டசன்ட். அவர் எடுத்துக்கல. ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கோயிங் டு அட்டெண்ட் திஸ் மீட்டிங்? இந்த மீட்டிங்கை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அட்டன் பண்ண போகிறாங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ரெண்டாவது பேரண்ட்ஸ் வர்றாங்க. ஆன்சர் பாருங்கள், ஃபார்மர் அப்படின்னு இருக்கு. எஃப்ஓஆர்எம்இஆர். எஃப்ஏஆர்எம்இஆர்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். எஃப்ஓஆர்எம்இஆர்னா முன்னாள், முன்னாடி நிற்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபார்மர். ஸோ ஃபார்மர் ஆர் கோயிங் டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண போகிறாங்க. லேட்டர் அப்படின்னா ரெண்டாவதாக நிற்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணல. இதெல்லாம் பேச்சு வழக்கில் வர்ற சென்டென்ஸ். ஃபார்மர் ஆர் கோயிங் டு அட்டெண்ட் அப்படின்லாம் சொல்லல பாருங்க. அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்லாம் சொல்லல. ஃபார்மர் ஆர் கோயிங் டு, லேட்டர் ஆர் நாட் கோயிங் டு. வேர் ராம் அண்ட் கமல் லேட் எஸ்டர்டே? ராமும் கமலும் லேட்டாக வந்தாங்களா எஸ்டர்டே? ராம் வந்தார், பட் கமல் வாஸ் நாட். கமல் வரல. வேர் வில் பி ஷி? அவள் எங்கே இருப்பா? வேர் வில் பி ஷி? ஹர் மதர் நோஸ் வேர் ஷி வில் பி. அவள் எங்கே இருப்பா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். இது ஃபியூச்சர் டென்ஸ். தமிழில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், பட் இங்கிலீஷில் இது ஃபியூச்சர் டென்ஸ். அவள் எங்கே இருப்பா? இனிமே வந்தானா அவன் எங்கே இருப்பா? வேர் ஷி வில் பி. ஐ டோன்ட் நோ வேர் ஷி வில் பி. ஹூ இஸ் தட் லீன் மேன்? லீன், அந்த ஒல்லியாக இருக்கிற ஆள் யார்? ஹூ இஸ் தட் லீன் மேன்? ஐ டோன்ட் நோ ஹூ ஹீ இஸ். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஹீ இஸ் ஜான்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரம் தி யூஎஸ்ஏ. அவர் ஜானுடைய ஃப்ரெண்டு, யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்காரு. கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு இல்லை பாருங்க அந்த இடத்துல. இதெல்லாம் பேச்சு வழக்கு. ஃப்ரம் த யூஎஸ்ஏ. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐ டு நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங். நான் எதுவுமே எதிர்பார்க்கல. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் டு ஹியர்? நீங்கள் என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த இடத்துல ஆஸ்கிங் கிடையாது, காதால் கேட்குறது. ஐ எக்ஸ்பெக்ட் டு ஹியர் ஏ குட் ரிசல்ட். நான் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்குறேன். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் டு ஹியர் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஐ எக்ஸ்பெக்ட் தேர் விஷ். அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எனக்கு வேணும். வாட் டைம் டு யூ கெட் அப் எவ்ரி டே? டெய்லி எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? ஐ கெட் அப் அட் 7 ரெகுலர்லி. நான் 7 மணிக்கு ரெகுலராக எந்திரிச்சிருவேன் டெய்லி. இந்த ரெகுலர்லி, யூஸ்வலி, டெய்லி இந்த மாதிரி வந்தாலே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். வாட் டைம் டு யூ கால் மீ? எந்த டைமுக்கு நீ கூப்பிடுவேன்? ஐ கால் யூ இன் ஈவினிங். நான் ஈவினிங்காக கூப்பிடுறேன். வாட் டைம் டஸ் ஹீ கம்? அவன் எத்தனை மணிக்கு வருவார்? ஹீ கம்ஸ் அட் 5. அவர் 5 மணிக்கு வருவார். ஸோ ஹீ கம்ஸ், டஸ் ஹீ கம். நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. டஸ், டூ, டிட் இந்த 3 பற்றியும் வீடியோ இந்த சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐ ஹாவ் டு கோ ஷாப்பிங். நான் வந்து ஷாப்பிங் போகணும், கண்டிப்பாக போய் ஆகணும். ஹாவ் டு வந்திருக்கு. ஹாவ் டு அப்படின்னாலே கம்பல்சரி. டூ யூ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு பை? நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாட் எட். எனக்கு எதுவும் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு கோ. டு யூ லைக் டு கோ ஷாப்பிங்? ஷாப்பிங் போகணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நோ, ஐ ஹேட் டு கோ ஷாப்பிங். எனக்கு ஷாப்பிங் போக பிடிக்காது. ஐ ஹேட் டு கோ ஷாப்பிங். விச் ஒன் ஆர் யூ கோயிங் டு சூஸ்? எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, சூஸ் பண்ண போகிறீங்க? ஐ லைக் த ஒன் வித் ப்ளூ சர்க்கிள்ஸ். ப்ளூ சர்க்கிள்ஸில் இருக்கல அந்த ஒன்றை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். விச் ஒன் ஹாவ் யூ சோசன்? இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். ஐ ஹாவ் சோசன் திஸ் ஒன். ஸோ கொஸ்டின் எந்த டென்ஸோ ஆன்சரும் அதே டென்ஸில் தான் சொல்லணும். விச் ஒன் டிட் யூ சூஸ்? இந்த யூ அப்படிங்கிறது யுவர்னு டைப் ஆயிருக்கு. ஸோ டைப்பிங் எரர். அதை நீங்கள் யூ அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. விச் ஒன் டிட் யூ சூஸ்? நீங்கள் எதை எடுத்தீங்க? இந்த கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஐ சோஸ் எ எல்லோ கலர் ட்ரெஸ். வெளியே எப்படி இருக்குது? மழை பெய்ய போதா? வாட் இஸ் த வெதர் லைக் அவுட் சைட்? ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ரெயின். நான் நினைக்கிறேன் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ரெயின். த ஸ்கை இஸ் லுக்கிங் நைஸ் எ ஃபியூ ஹவர்ஸ் அகோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹவ் ஆர் தி வின்டர்ஸ் ஹியர் இன் ஜென்ரல்? அந்த வின்டர் சீசனை வந்து வின்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, ப்ளூரலில் இருக்குது பாருங்கள். இங்கே வின்டர்லாம் எப்படி இருக்கும்? ஹவ் ஆர் தி வின்டர்ஸ் ஹியர் இன் ஜென்ரல்? தே ஆர் யூஸ்வலி டேம் கோல்டு. தமிழில் பேசுகிறப்ப பயங்கரமாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கிலீஷில் இந்த டேம். தே ஆர் யூஸ்வலி டேம் கோல்டு. செம்ம குளிராக இருக்கும். ஐ வாண்ட் டு என்ஜாய் தட் வெதர். அந்த வெதரை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். தே ஆர் கோயிங் டு மீட் யூ இன் தி சம்மர். அவங்க உன்னை வந்து சம்மரில் மீட் பண்ணுவாங்க. வி ஆர் கோயிங் டு இன்ஸ்ட்ரக்ட் ஹிம். நாங்கள் அவருக்கு அறிவுறுத்த போகிறோம், அதாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஹீ இஸ் கோயிங் டு அசிஸ்ட் யூ. அசிஸ்ட் அப்படின்னா கூட வர்றது. ஹீ இஸ் கோயிங் டு அசிஸ்ட் யூ. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த வெர்போட நவுன் ஃபார்ம் தான் அசிஸ்டன்ஸ். டு யூ நீட் எனி அசிஸ்டன்ஸ்?
உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதா? நோ, ஐ டு நாட் நீட். எனக்கு தேவையில்லை, ஐ கேன் டூ, நானே செஞ்சிருவேன், என்னால் செய்ய முடியும். வி ஆர் கோயிங் டு இன்வைட் யூ இன் மார்ச். மார்ச்சில் நாங்கள் உங்களை இன்வைட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு இன்வைட். யூ லுக் வெரி பேல். பேல் அப்படின்னா வெளுத்த அப்படின்னு அர்த்தம். வெளுத்து போயிருக்க, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கியே அப்படிங்கிறதும் யூ லுக் வெரி பேல். யூ சீம் வெரி டயர்டு. உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக தெரிகிற. தெரிதல் அப்படின்னு அர்த்தம் சீம். ஹீ சீம்ஸ் ஹாப்பி. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தெரிகிறாரு. ஹீ சீம்ஸ் ஹாப்பி. மேபி யூ ஆர் கேச்சிங் எ கோல்டு. உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கலாம். மேபி யூ ஆர் கேச்சிங் எ கோல்டு. ஐ ஹாவ் அ ஹெட் ஏக். இந்த ஏ கோல்டு, ஏ ஹெட் ஏக் அப்படின்னு வருது பாருங்கள். அப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷில். எனக்கு தலைவலியாக இருக்குது. ஐ ரியலி டோன்ட், பட் ஐ ஆம் கேர்ஃபுல் அபவுட் ஈட்டிங். நான் சாப்பிட்றத பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சாப்பிட்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இஸ் த கட் ஆன் மை ஹேண்ட் டேஞ்சரஸ். என் கையில் வெட்டிடுச்சு, அது ரொம்ப டேஞ்சராக இருக்குமா? இஸ் த கட் ஆன் மை ஹேண்ட் டேஞ்சரஸ்? நோ, இட் இஸ் நாட் ஆஸ் மச். அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. இஸ் இட் க்யூரபிள். இது சரியாயிருமா, சரி பண்ணிடலாமா? எஸ் இட் இஸ். அப்ளை ஏ மெடிசின். மெடிசின் அப்ளை பண்ணுங்க. அதில் வில் இட் லாஸ்ட் வெரி லாங். ரொம்ப நாளைக்கு இருக்குமா? நோ, இட் வில் ப்ராபப்ளி கோ அவே இன் அ டே ஆர் டூ. ஒரு நாள் 2 நாளில் அது போயிடும். இட் வில் ப்ராபப்ளி கோ அவே. அந்த இது காயம் வந்து போயிடும். ஷீ இஸ் அ பேஷண்ட். அவள் ஒரு நோயாளி. இதே பேஷண்ட்டுங்கிற வார்த்தை அடுத்த லைனில் பாருங்கள். ஷீ இஸ் பேஷண்ட் வித் அஸ் அப்படின்னா அவள் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக அமைதியாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் பேஷண்ட் வித் அஸ். ஹீ இஸ் அஃப்ரேட் ஆஃப் டாக். அவருக்கு டாக்னா பயம். தே ஆர் ஸ்ட்ரிக்ட் வித் அஸ். அவங்கெல்லாம் எங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அடுத்த லைன், ஹீ இஸ் பொலைட் டு அஸ். அவர் நம்மக்கிட்ட ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. அவர் எங்ககிட்ட ரொம்ப அமைதியாக இருந்தார். ஐ ஆம் தேங்க்ஃபுல். நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ஐ ஆம் தேங்க்ஃபுல். த ஒன் ஷீ செலக்டட் இஸ் காஸ்ட்லி. த ஒன் ஷீ செலக்டட் இஸ் காஸ்ட்லி. ஒன்று செலக்ட் பண்ணிட்டா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஷீ இஸ் செலக்டிங் ஹர் சாரீ. இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஷீ இஸ் செலக்டிங் ஹர் சாரீ. ஷீ வாண்ட்ஸ் டு செலக்ட் ஹர் செல்ஃப். அவளே செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஷீ டசன்ட் வாண்ட் எ சாரீ. அவளுக்கு சாரீ வேண்டாம். ஷீ டசன்ட் வாண்ட் எ சாரீ. ஷீ டசன்ட் வாண்ட் டு செலக்ட். அவள் செலக்ட் பண்ண விரும்பலை. ஷீ டசன்ட் வாண்ட் டு செலக்ட். ஷீ டசன்ட் வாண்ட் டு செலக்ட் எ சாரீ. அவள் சாரீ செலக்ட் பண்ண விரும்பவில்லை. வி ஆர் கோயிங் டு ஸ்டே தேர். நாங்கள் அங்கே தங்க போகிறோம். ஷீ வில் ஸ்டே தேர். அவள் அங்கே தங்குவா. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டே தேர். நான் அங்கே தங்கலை. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டே தேர். அவர் அங்கே தான் இருக்காரு. ஹீ இஸ் லிவிங் தேர். அடுத்த கொஸ்டின், டு யூ வாண்ட் டு ஸ்டே தேர். நீ அங்கே ஸ்டே பண்ண நினைக்கிறியா? ஆர் தே கோயிங் டு ஸ்டே தேர். அவங்கெல்லாம் ஸ்டே பண்ண போகிறாங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ். இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் தேர் ஒப்பீனியன் அபவுட் அவர் ப்ராஜெக்ட். நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் தேர் ஒப்பீனியன். வாட் இஸ் தேர் ஃபீட்பேக். அவங்க என்ன சொன்னாங்க, ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்க. ரிவ்யூ. டு யூ அக்செப்ட் தேர் ஒப்பீனியன். டு யூ அக்செப்ட் தேர் ஒப்பீனியன். அவங்களுடைய ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? டிட் தே கிவ் எனி ஃபீட்பேக். அவங்க ஃபீட்பேக் எதுவும் கொடுத்துருந்தாங்களா? பாஸ்ட் டென்ஸ். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் வே டு கெட் டு திஸ் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு போகணும்னா ஷார்ட்டஸ்ட் வே எது? வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் வே டு கெட் டு திஸ் அட்ரஸ். கோ டு மெயின் ரோட். மெயின் ரோட் போங்க. இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் வே. இதுதான் ஷார்ட்டஸ்ட் வே. ஹவு கேன் ஐ கெட் டு தேட் அட்ரஸ். நான் அந்த அட்ரஸ்க்கு எப்படி போக? யூ கேன் கோ பை டாக்ஸி. டாக்ஸியில் போகலாம். இஸ்ன்ட் தேர் எனி அதர் வே. வேறு ஏதாவது வழி இருக்கா? எஸ் இருக்குது. யூ கேன் கோ பை பஸ். பஸ்ஸில் நீங்கள் போகலாம். இஸ்ன்ட் தேர் எனி அதர் வே. எஸ் யூ கேன் கோ பை பஸ். ஐ நீட். எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் திஸ் அர்ஜென்ட். எனக்கு அவசரமாக தேவைப்படுது. ஹீ நீட்ஸ் தட். அது அவருக்கு தேவைப்படுகிறது. ஹீ வந்தோடனே வெர்போட எஸ் ஆட் ஆகுது. இது ப்ரெசன்ட் டென்ஸ் ரோல். ஹீ நீட்ஸ் தட். ஹீ பிளேஸ். ஹீ ரைட்ஸ் அப்படின்னு வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ நீட்ஸ் தட் அட் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டுக்கு அது அவருக்கு தேவைப்படுது. இந்த நேரத்தில் இது அவருக்கு தேவை. ஹீ நீட்ஸ் யுவர் ஹெல்ப். உன்னுடைய ஹெல்ப் அவருக்கு தேவை. ஐ நீட் யுவர் அசிஸ்டன்ஸ். எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும். எனக்கு அசிஸ்ட் பண்ணு. ஐ நீட் யுவர் அசிஸ்டன்ஸ். கேன் யூ ஹெல்ப் மீ. உதவி பண்ண முடியுமா? எஸ் ஐ கேன். பண்ண முடியும். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண. வில் யூ ஹோல்ட் திஸ் பேக் ஃபார் எ வைல். கொஞ்ச நேரம் இந்த பேக்கை பிடிச்சிருக்கீங்களா? ஐ கேனாட். என்னால் முடியாது. ஐ எம் ஹேவிங் 2 பேக்ஸ். என்கிட்ட 2 பேக்ஸ் இருக்குது. இஸ் தேட் ஸோ. அப்படியா?
ஐ மேனேஜ் மை செல்ஃப். நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நானே இதை சமாளிச்சுக்கிறேன். ஸோ நிறைய மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் நீங்களே க்ரியேட் பண்ணணும், சொல்லி பார்க்கணும், பேசி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகத்தில் நிற்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.